வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்றாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்துக்கு ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை எங்களோடு பேசும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுவீராக. ஆண்டவரே, வந்திருக்கிற சபையாரோடு ஆண்டவரே நீர் பேசுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, முடிவு உண்டு. சில வேளையில் நம்முடைய காரியத்துக்கு ஒரு முடிவு இல்லாமல் இருக்குது. ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமென். ஆனால் உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்புகிறவர் யாருமா? நீ நம்புகிறது அவரால் வரும். ஆமென். நீ அவரை நம்பும்போது ஒருபோதும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. யோபு 8:7 சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். என்னுடைய துவக்கம் அற்பமாக இருக்கிறது, என் காரியம் ரொம்ப அற்பமாக இருக்கிறது, என் முடிவு எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். சகரியா 4:10 சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுவார்கள்? அல்லேலூயா. மனுஷார் அசட்டை பண்ணலாம், ஆனால் கர்த்தர் அசட்டை பண்ண மாட்டார். உன் அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் எப்படி சம்பூர்ணமாக முடிப்பார். அல்லேலூயா. ஆனால் உன் நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? ஆண்டவர் மேலே இருக்கணும். அல்லேலூயா. நீ சோறு வரும், ஐயோ என் முடிவு எப்படி இருக்க போது, நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம், பிள்ளைகள் காரியம், வீட்டுக்காரர், வேலைக்காரர், இந்த முடிவு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஆனாலும் யோபு சொல்றாரு, துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். சகரியாவில் சொல்லுகிறது 4:10, அற்பமான ஆரம்பத்தை நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் 9ஆம் வசனத்தில், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, செருபாபின் கைகள் அஸ்திபாரம் போடப்பட்டது, ஆனால் அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும். அல்லேலூயா. உன் அஸ்திபார கிறிஸ்துவ மேல போட்டினா, ஆண்டவர் மேல போட்டினா, ஆண்டவருடைய வார்த்தை மேல போடுவாயனால் ஆமே நீ முடித்து தீர்ப்பாய். அல்லேலூயா. நிச்சயமாக நீ முடித்து தீர்ப்பாய். நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அதே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்படி ஆகும்? இது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். எங்க ஆண்டவர் அவருடைய ஆவி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது மனுஷனால ஆகாது, இது மனுஷனால கூடாது, ஆனால் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று இங்கே சகரியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பலத்தினாலும் முடியாது, பராக்கிரமத்தினாலும் முடியாது, ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஆவியானவர், அவரால முடியும். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட விசேஷத்தை அந்த ஆவியானவர் நீங்க எப்படி பண்ணணும்? எபேசியர் 6:18 சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும்
விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டுகள். ஆவியினாலே ஜெபம் பண்ணுகிறது மிகுந்த மன உறுதி. அல்லேலூயா. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலும் எப்படி ஜெபம் பண்ணுமா? ஆவியினாலே. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. சில மாம்சம் போராடும். இதெல்லாம் என்ன செய்யப்படும்? நம்பிக்கையற்றது போல உங்க மாம்சம் உங்களுக்கு சொல்லும். ஆனால் கர்த்தருடைய ஆவியான சொல்லுவார், என் ஆவியினால் இது ஆகும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அப்போ நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் இருக்கணும்? ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டுனா மன உறுதி. அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, நீ ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற ஒரு விசுவாசம் எப்படி போதா? வீண் போகாது. இந்த மாதத்தில் பிரயாசத்தோடு வந்திருக்கிறீங்களே, இந்த பிரயாசம் வீண் போகாது. நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்துக்கு வந்திருக்கிற உன் முடிவை குறித்து உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிறவர்கள் கெட்டு போனதா இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரை நம்பினவங்க அவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ தூரம் நான் நம்பின கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிடலை, என்னுடைய வார்த்தை தேற்றி கொண்டே நடத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை என்ன பண்ணுமா? முன்னும் பின்னுமாங்களும் நடத்தி கொண்டே வருவார். அது என்ன காட்டுதுன்னா, நான் உன் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிடலாம், நான் உன்னை சேர்த்து கொள்வேன். நீங்கள் போகும்போதெல்லாம் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறத நீங்கள் உணர முடியும். அந்த வார்த்தை முன்னாடி போவேன். நீங்கள் கேட்கலாம், ஆண்டவரை நான் என்ன பண்ணுறது ஆண்டவரை? உடனே தூதனை அனுப்பி அங்கே ஒரு வார்த்தையை காட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பலவீனமாக இருக்கலாம், ஒருவேளை நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், உடைக்கப்பட்ட காரியத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் நினைவுகளில் இருதயத்தில் சிந்தித்து கொண்டு போகிற காரியத்தை கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நிச்சயமாக ஆண்டோடைய வார்த்தை சொல்லுதான், அது நீங்கள் விசுவாசிங்கன்னா அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன்னு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். நம்பிக்கையினால் பாதத்திலே விழுந்து ஆரோக்கியம் அடைந்தான். நம்பிக்கையை உணர்த்தும் போது ஆவியை அனலாக்கப்பட்டான். நம்பிக்கையோடு தேடும்போது சந்தோஷம் அடைவீர்கள். நம்பிக்கையோடு பாதத்தில் விழுந்து ஆரோக்கியம் அடைந்தான். நம்பிக்கையை உணர்த்தும் போது ஆவியில் அனலாக்கப்பட்டான். நம்பிக்கையோடு தேடும்போது சந்தோஷம் அடைவார்கள். முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவர் ஒருவனாகிய யவ்வீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்தான். கவனிங்க, யவ்வீரு என்கிற ஆலய தலைவன் தன் மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான். அல்லேலூயா. அவள் ஆரோக்கியம் அடையும்படி உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. யாருங்க? ஒரு ஆலய தலைமை நேராக வந்து ஆண்டவர் பாதத்தில் விழுந்துட்டான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தோன்னு ஆண்டவர் என்ன சொன்னார்? வெயிட் பண்ணுறதே இல்லை, உடனே போலான்னார். அல்லேலூயா. நீங்கள் அடுத்த வசனம் வாசிங்களேன். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அல்லேலூயா. இப்போ புறப்பட்டுட்டாங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. ஆனால் அங்கே இன்னும் தாமதமாகிடுச்சு. ஏன் தாமதம் ஆயிடுச்சு? ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு பாருங்க. அல்லேலூயா. சின்னத்தில் நமக்கு ஒரு டிராஃபிக் ஜாம் வரும் பாருங்க. நம்ம ஒரு சரியான ஒரு பாதை ஓடுவோம், ஆனால் திடீர்னு ஒரு டிராஃபிக் ஜாம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ போலான்ட்டாரு. இப்போ போகிறதுக்கு ஒரு டிலே ஆயிடுச்சு. ஏன் டிலே ஆயிடுச்சு? ஒரு ஸ்திரீ வந்து என்னாச்சு சொன்னால், இது வரைக்கும் இயேசுவை பார்த்ததில்லை, ஆனால் கேட்டுட்டு நான் அவர் வஸ்திரத்தை தொட்டால் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு வஸ்திரத்தை தொட்டுட்டா பாருங்க. அல்லேலூயா. இவன் என்ன பண்ணிட்டான்? பாதத்தில் விழுந்துட்டான். அவன் என்ன பண்ணிட்டான்? இதுக்கு மேலே ஒரு பெரிய விசுவாசம். அல்லேலூயா.
ஆமென். பாதத்தில் விழுந்தோன்னே ஆண்டவர் என்னாச்சு, சரி வீட்டுக்கு போயிடலான்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவன் என்ன பண்ணா, இயேசுவை பார்த்ததே இல்லை, இவனுக்குள்ள பெரிய விசுவாசம். ஆமென். இயேசுகிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் நேராக அவரோட வஸ்திரத்தை தொட்டுறேன். அல்லேலூயா. இப்போ வஸ்திரத்தை தொட்டோன்னே என்ன ஆச்சு ஆண்டவருக்கு? இப்போ ஆண்டவர் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டார். என்னடா அது, இப்போ இன்னும் நான் அற்புதம் செய்யலை, இப்போ எவீர் என்ன பண்ணேன், என் காலில் விழுந்தான், இப்போ அவன் வீட்டுக்கு தான் போகிறேன், இப்போ இந்த வல்லமை புறப்பட்டுச்சு, யார் இது, எப்படி இந்த வல்லமை புறப்பட்டுச்சு? அல்லேலூயா. அவருக்கே தெரியல என்னிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டது, யாரோ என்னை தொட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ திரளான ஜனங்கள் நெருக்குகிறார்கள். ஒரு பக்கம் எவருடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கிறார், ஒரு வியாதி போராட்டத்தில் இருக்கிறார். அங்கே புறப்பட வேண்டிய இயேசு திடீர்னு அவருக்கே என்னாச்சு, என்னிடத்துல வல்லமை புறப்பட்டது, என்ன அறியாம போச்சு, யார் என்னை தொட்டது? அல்லேலூயா. இயேசு பாருங்க, ஒன்றும் புரியலை. சீசரை கேட்குறாரு, அவங்களுக்கும் புரியலை. இப்போ ஆண்டவர் ஸ்ட்ரைட்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. இப்போ இங்கே தாமதிக்கிற சூழ்நிலையில் எவருடைய மகள் என்ன ஆயிடுச்சு, எவருடைய மகள் என்ன ஆயிட்டா, மரிச்சிட்டா. சோதனை பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் நம்பிக்கையோட கர்த்தரிடத்துல வரான், எப்படியாவது மரண போராட்டத்திலிருந்து என் மகளை உயிரோட நான் என்ன பண்ணுவேன், சுகத்தை வாங்கின்னு போயிடலான்னு நினைச்சான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவன் நம்பிக்கையோட வந்தான். ஆமென். ஆனா அவன் நம்பிக்கை என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் தள்ளாட ஆரம்பிச்சது. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா இந்த பெரும்பாடுள்ள ஸ்திக்கும் இந்த ஆலய தலைவனுக்கு என்ன வித்தியாசம், இவன் பாதத்தில் விழுந்தான், அவன் வஸ்திரத்தை தொட்டு அற்புதத்தை என்ன பண்ணிட்டா, பெற்றுக்கொண்டுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுல என்னன்னா, இவன் விசுவாசிச்சான், இவன் என்ன செஞ்சா, கிரியை செஞ்சான். கிரியை இல்லாத விசுவாசம் நினைச்சு, விசுவாசிக்கிறேன் என் மகளை ஆண்டவர் சுகமாக்குவார், விசுவாசிச்சான். இவ பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செஞ்சா, கிரியை செஞ்சா. பாருங்க என்ன கிரியை செஞ்சா, அந்த வஸ்திரத்தை தொட்டா. இதுவரைக்கும் அவளுக்கு முன்னாடி யாரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளல, சீசனா அதை பார்த்ததில்ல. ஆனால் அவள் என்ன பண்ண, கிரியை செஞ்சா. எனக்கு அன்பான சபையாரே, இன்னைக்கு ஆண்டவர் மேலே உன் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, விசுவாசத்தோடு இருக்கக்கூடாது, கிரியை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், அது விசுவாசிக்கிற. ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவா, நீ கிரியை செய்யணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அது சொல்லணும், ஆண்டவரே இந்த மாதத்தில் எனக்கு இந்த வார்த்தை நிறைவேற்றுங்கப்பா, முடிவு உண்டு சொன்னீங்களப்பா, எனக்கு இந்த மாதத்தில் ஒரு முடிவு என்ன பண்ணுங்க, ஏற்படுத்தி உன் நம்பிக்கை வீண போகாதுன்னு சொன்னீங்களப்பா. அல்லேலூயா. அவன் பாருங்க, கொஞ்சம் ஒரு நடந்து பிரயாணம் போய் தான் சுகத்தை பெறணும். ஆனால் இவன் என்ன பண்ணா, அந்த திரளான ஜனத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கிட்ட, யார் என்னை தொட்டது? அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் பார்த்தார். நீங்கள் 33ஆம் வசனம் வாசிங்க. தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேதனை இருந்தது, ஆனால் ஆண்டவர் இடத்துல எதுவும் மறைக்கவும் முடியாது. அல்லேலூயா. அவன் நினைச்ச வஸ்திரத்தை தொட்டு சுகத்தோட போயிடலான்னு நினைச்சா, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டுகிறது. இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும், கிரியை உள்ள விசுவாசமா இருக்கணும். ஆண்டவர் ஏதோ 1ஆம் தேதி வந்துட்டுன்னு போயிடக்கூடாது. அல்லேலூயா. தொடர்ந்து தேவ சமூகத்தில் வரணும், தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும். அப்போதான் ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீ எப்படி வர, எப்படி என்னை நம்புற, எப்படி உண்மையா என்னை தேடுற. ஒருவேளை நம்ம எப்போது வந்துட்டு போயிடலாம், ஆனால் ஏன் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் வரலன்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் இந்த ஸ்திரீ என்ன பண்ணான்னா, விசுவாசத்தோடு நிற்காம கிரியை செஞ்சா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்கு தத்துவம் நிறைவேறணும், நீ கிரியை செய்யணும். இந்த மாதம் முழுவதும் கிரியை செய்யணும். ஆண்டவரே, அல்லேலூயா, இந்த மாதத்தில் ஆண்டவரே உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்களாப்பா. நான் ஒரு நம்பி இருக்கிறேன்ப்பா, ஒரு எதிர்பார்த்து இருக்கிறேன்ப்பா, என் நம்பிக்கையோடு நான் வரேன்,
என் நம்பிக்கை வீண் போகாது ஆண்டவரே, நீர் முடித்து விட்டீர், எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறீர் என்று நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. இங்கு பாருங்க, நீங்கள் 35 வசனம் வாசிங்க. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார். கவனிங்கள், இங்கு 22 வசனத்துல பாதத்துல விழுந்தான், வா போலான்னாரு. இப்போ 35 வசனத்துல என்னாச்சு? ஜனங்க சொல்றாங்க வருத்தப்படுத்த வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் கைவிட்டுட்டாரா? உன் வியாதியில் உன்னை கைவிட்டுட்டாரா? உன் பலவீனத்தில் உன்னை கைவிட்டுட்டாரா? மருத்துவர் கைவிடலாம், மனுஷர் கைவிடலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் பாருங்க, வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. பயப்படாத, இந்த மாதத்தில் நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. நீ 22 வசனத்தில் எவ்வளோ விசுவாசமாக இருந்தியோ, எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தியோ, 35 வசனத்தில் அதே நம்பிக்கையோடு இரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு வந்து 39 வசனம் வாசிங்க. உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். நீங்க 38 வசனத்துல எல்லாம் அழுகுறாங்க, புலம்புறாங்க. ஆனா 39 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்றாரு? பிள்ளை என்ன பண்றானா? மரிக்கவில்லை, தூங்குறானா. அல்லேலூயா. நீங்கள நான் ஆராதிக்கிற தேவன் ஆண்டவருக்கு மரிக்கிறதுனா என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் மக தூங்கின்னு இருக்கிறா. அல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டோம், ஐயோ முடிஞ்சு போச்சு, இனி என் காரியம் முடிஞ்சு போச்சு, மரிச்சு போச்சு, அதை எழுப்ப முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளோ தூசி தட்டி முடிஞ்சு போனாலும் அந்த ஃபைலை நான் எடுத்து அதை ஓப்பன் பண்றதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. உன் காரியம் முடிஞ்சு போச்சு, நீ எதிர்பார்த்து இருக்கிற காரியம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் ஒரு தட்டு தட்டினார்னா அதுக்குள்ள உயிர் வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உள்ளே பிரவேசித்து சொல்றாரு, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார். அல்லேலூயா. 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 ஒரு டெத்துக்கு போகிறோம், பெட்டியில் என்ன இருக்குது, பாடி இருக்குது, நம்ம என்ன சொல்லுவோம்? எப்போ எடுக்கிறோன்னு தான் கேட்போம், எப்போ வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறேன்னா சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் வந்தால் என்ன சொல்லுவார்? அவன் தூங்கினுக்கிறான், அவன் தட்டினா எழுந்துப்பான். அல்லேலூயா. வாசிங்கள் யோவான் 11 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. யோவான் 11 அதிகாரம் 11 வசனம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசும்போது சீசனுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 வசனம் வாசிங்களேன். இயேசுவானவர் அவருடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ, இல்லை 12 வசனம் வாசிங்க. அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். சீஷர்கள் சொல்றாங்க, வியாதியா இருந்தா சுகமாயிடுவான் ஆண்டவரே, இப்போ அவன் தூங்கல ஆண்டவரே, எப்படி இருக்கிறான்? செத்துட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஆண்டவருக்கு சீசர் சொல்லி கொடுக்குறான், என்னவா? செத்துட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை நாள் செத்து இருக்கிறான்? 3 நாள். எத்தனை நாள் செத்து இருக்கிறான்? உங்களை போயிட்டு 4 நாள் செத்த பாடிக்கிட்டு அனுப்பிச்சுன்னா என்ன சொல்லுங்க? நான் வந்து ஜெபம் பண்ணுறேன்னா, பாஸ்டர் எதுக்கு பாஸ்டர் உங்கள் பேரை கற்றுக்கிறீங்க? அல்லேலூயா. ஏதோ சோத்திர கூட்டத்தில் ஜெபம் பண்ணீங்களா? டெத்தில் ஜெபம் பண்ண போயிடணும். 4 நாள் ஆச்சு, ஏதோ ஒரு நாள் இருந்தால் பரவாயில்ல. அப்புறம் கல்றக்காரன் சொல்கிறதுக்கு, சொந்த பந்தம்லாம் சொல்கிறதுக்கு எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? லாசரு தூங்கின்னு இருக்கிறான். அல்லேலூயா. சீஷருக்கு உள்ள எப்படி இருந்திருக்கும்? அப்படியே டப்பு 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 டப்புன்னு இருந்திருக்கும். அல்லேலூயா. எதுக்கு இந்த ஆண்டவர் இப்படி பண்ணுகிறாரு? அல்லேலூயா. அவன் வியாதி இருக்கும் போது வந்திருக்கலாம்ல. இப்போ செத்த போயிட்ட பிறகு வந்து எழுப்ப போறேன்னா இவர் பிரச்சனை, இவர் அடிப்பாங்களா என்ன அடிப்பாங்களா? அல்லேலூயா. சீஷருக்கு சில நேரத்தில் அப்பமும் மீன் கொடுக்கும்போது நல்லா வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனையில் வரும்போது என்ன பண்ணுவாங்க? எதுக்கு இந்த ஆண்டவருக்கு இது வேலையா? இது ஆண்டவருக்கே ஆலோசனை, இது தேவையா? இது ஆமாம். ஏற்கனவே அவன் கல் எடுத்துருக்கிறான், ஒரே அடி மிஸ் ஆயிடுச்சு, இப்போ அச்சானா பொழந்துருவான்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்கள் 11 அதிகாரம்
42ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றான். அல்லேலூயா. நீ அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். அல்லேலூயா. 43ஆம் வசனம் வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அல்லேலூயா. இப்ப லாசரு எப்படி கூப்பிடுறாரு? லாசருவே எப்படி கூப்பிடுறாரு? ஒரு சத்தத்தோடு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு தூங்கி இருக்கிற பிள்ளைங்களை இப்படி கூப்பிட்டா கூட எழுந்துக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவருடைய சத்தம் பார்த்தீங்கன்னா காதேஸ் வனாந்திரத்தை அதிர செய்கிறது. அல்லேலூயா. சத்ருவின் சேனைகளை நடுங்க செய்கிறது. அவர் லாசருவே வெளியே வான்னு சொன்னார். அந்த சத்தத்தை கேட்டவன் கட்டுகளோடு வெளியே வருகிறான். அல்லேலூயா. கட்டப்பட்டவனாய் வெளியே வருகிறான். ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலையில, மரித்த நிலையில இருக்கிற உங்க எல்லைகளை, உங்க வீட்டை, உங்க குடும்பத்தை, ஆமென், அல்லேலூயா, நீங்க நம்பிக்கையோடு அவரை தேடும்போது என்ன செய்கிறார்னா ஆரோக்கியத்தை, ஒரு சுகத்தை, ஒரு வல்லமையை தருகிறார். அந்த சத்தத்தை கேட்டு வேதம் சொல்றது மரித்தவன் வெளியே வந்தான். அல்லேலூயா. அவன் கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட கட்டுகளோடு, எப்படிப்பட்ட போராட்டத்தோடு ஒருவேளை நீங்கள் உங்களுடைய கடந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அல்லேலூயா, அந்த கட்டுகளை நான் அறுப்பேன், அந்த வியாதியின் கூறுகளை நான் உன்னை விட்டு நீக்கி உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், நான் ஒரு சுகத்தை வர பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அது 4 நாள் மரித்தவனா இருக்கலாம், ஒருவேளை அது மரண போராட்டமா இருக்கலாம். ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 2வது காரியத்தை நாம் பார்க்கலாம். நம்பிக்கை உணர்த்தும் போது ஆவியில் அனலாக்கப்படுவாய். லூக்கா 24:21 வாசிங்க. லூக்கா 24:21. அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று. லூக்கா 24:19 வாசிங்க. 19. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார்கள். 21 வாசிங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்தது இன்று 3 நாளாயிற்று. சீசர் சொல்றாங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. 3 நாளாயிருக்கு. அல்லேலூயா. 3 நாளாச்சு இயேசுவை பார்க்கல. அவரை தான் நம்பியிருந்தோங்க, அவர் தான் தருவார் நம்பியிருந்தோம். அல்லேலூயா. அவரை தான் இந்த மாதம் நம்பி இருக்கிறோம். ஆனால் 3 நாளாச்சு. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா? தேவனுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ளவராக இருந்தார். அன்பான சபையாரே, ஆண்டவருடைய வல்லமையின் மேல நம்பிக்கையா, ஆண்டவர் மேல நம்பிக்கையா? ஆண்டவருடைய அற்புதத்தின் மேல நம்பிக்கையா, இல்லை ஆண்டவர் மேல நம்பிக்கை? சில பேர் ஆண்டவர் அற்புதம் செய்வார், அற்புதம், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை இல்லை. ஆமென். அவர் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், அல்லேலூயா, எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் என்ற நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொன்னாங்க 3 நாள் நாங்கள் என்ன பண்ணோமா, நம்பி இருந்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 நாள் எங்கே போயிருந்தார் ஆண்டவர்? எங்கே போயிருந்தார்? உங்களை தான் கேட்குறேன். எங்கே போயிருந்தார் 3 நாள்? உங்களை தான் கேட்குறேன். எங்கே போயிருந்தார் 3 நாள்? பாதாளத்துக்கு போய் நோவாவு காலத்தில் மரித்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சு இருக்கிறார். மரணத்தில் கூட ரெஸ்ட் இல்லை. நமக்கு என்ன ரெஸ்ட்டு? 1ஆம் தேதி சீக்கிரம் எழுந்தோம், போய் நல்லா தூங்கணும். அல்லேலூயா. ஆனால் இயேசுக்கு என்ன இல்லை, மரிச்சு போய் படுக்கிற 3 நாள் கூட பாதாளத்தில் போய் பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்போ இந்த இயேசு இந்த சீஷர்கள் எம்மாவூருக்கு போறாங்க, 8 மைல் தூரம் போறாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த இயேசு சிலுவையில சாத்தானை ஜெயித்தவராக இப்போ எங்க போறாரு? அவங்களோட கூட போறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன் கூட வருகிறார். யார் வருகிறதுங்களா? சிலுவையில சத்துருவின் தலையை நசுக்கினவர் உன் கூட வருகிறார். அல்லேலூயா. ஆனா சொல்றாங்க 3 நாள் அவரை காணோம், எங்களை விட்டு போயிட்டாரு, நாங்க ரொம்ப நம்பி இருந்தோம், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் வல்லமை உள்ளவர், அவர் நிச்சயமா செத்து இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. இப்படிலாம் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, அவர் எங்க தான் இருக்கிறாரு? அவர் உன் கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்ன பேசி கொண்டு இருக்குன்னு உன் கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவர் உன் கூட இருக்கிறார். அவர்களுக்குள்ள என்ன இல்லை? அறியவில்லை. அல்லேலூயா. ஏன் அறியல? நீங்க 25ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவை விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. எப்பொழுது நீங்க அறிய முடியாதுன்னா, அவர் நீங்க எப்போது நம்பலையோ, எப்போ விசுவாசிக்கலையோ, அப்போ அவர் உங்க கூட இருக்கிறத நீங்க பார்க்க முடியாது. அல்லேலூயா. இயேசு சிலுவையில ஜெயம் எடுத்தவராக அவர் பரலோகத்துக்கு போகணும். இவன் பரலோகத்துக்கு போகாம இவன் என்ன பண்றான்? இந்த எம்மாவூர் சீஷருக்கு போயின்னு இருக்கான். ஒருவேளை அவன் 8 மைல் தூரம், அடுத்த நாள் 16 மைல் தூரம் போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, நான் இவனை விட்டுட்டு பரலோகத்துக்கு போயிருந்தான்னா இவன் துக்கத்திலே மூழ்கி என்ன பண்ணியிருப்பான்? இவன் ஒரு வழி ஆயிடுவான், நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவனை சந்திக்கணும். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்க முடியல, நம்ப முடியல. காரணம் என்ன? வார்த்தை விசுவாசிக்கல. வந்திருக்கிற சபையை இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தை நீ விசுவாசி. அல்லேலூயா. இவன் விசுவாசிக்காதனால புத்தியில் எப்படி இருக்குதான்? மந்த இருதயம். அல்லேலூயா. நீ தொண்டை ரொம்ப இதுவா இருக்குது, கொஞ்ச நேரம் நான் பேசி அப்படியே முடிச்சிடுறேன். அல்லேலூயா. அப்போ மந்த இருதயம். இன்னைக்கு ஆண்டவர் உனக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்க 26ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இன்னும் எத்தனை முறை ஆண்டவர் உனக்கு விவரித்து சொல்லணும்? அல்லேலூயா. ஒரு முறை உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாதா? அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய சீஷரா இருப்பீங்க என்றால், ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பீங்க என்றால், இந்த வேதத்தை நீ விவரமா அறிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. ஆண்டவர் பாடுபட்டார், மகிமை அடைந்தார். அல்லேலூயா. அப்ப அந்த மகிமை அடைந்த இயேசு உன் கூட வருகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவருடைய இருதயம் புத்தி இல்லாத இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப புத்தி உள்ளவன் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறான். நீக்கு எதன் மேல் அஸ்திபாரம் போட்டு இருக்கிறாய்? சில வேளை உனக்கு வரும் சோதனைகள்ல, போராட்டத்தில் நீ ஒருவேளை இந்த எம்மாவூர் சீஷரை போல ஆண்டவர் நம்பிதான் இருந்தேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி எங்க அற்புதத்தை பார்க்க முடியும்னு புத்தி இல்லாம பேசி கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு அவருடைய ஆவியை கொடுத்து இருக்கிறார். விசேஷித்தமாக உனக்கு ஆண்டவருடைய வேதத்தை கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 31ஆம் வசனம், 30ஆம் வசனம். அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்கள் நமக்கு வெளிக்காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. கவனிங்கள், இந்த வேத வாக்கியங்களை விளக்கி காட்டிய போது ஆவியிலே அனலாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த மாதத்தில நீ கர்த்தர் மேல இருக்கிற உன் நம்பிக்கை வீண் போகாம இருக்கணும்னா உன் ஆவி அனலாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இங்கு எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு போனா ஆவியில தோய்ந்து போய் சோர்ந்து போய் நம்பிக்கை இல்லாம, ஆமே, இன்னும் இயேசு சந்திக்கலன்னா சீசன்றதை விட்டு போயிட்டு இருப்பான்.
இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்றாரு, இன்னும் புத்தி இல்லாம விசுவாசம் இல்லாம மந்த இருதயமா இருக்காத. இந்த மாதத்துல நீ ஆவில் அனலா இருக்கணும். அல்லேலூயா. ஆவில் அனலா இருக்கணும்னோட இரு. 1ஆம் தேதி போயிட்டு அதோட அடுத்த 1ஆம் தேதி வராத. அல்லேலூயா. என்ன பண்ணு, திருப்பி சாயந்தரம் வா, அடுத்த நாளைக்கு வா, ஆவில் அனலாக்கு. அல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்துல நல்ல ஜெபம் பண்ணு, விசுவாசி, ஆண்டவரை தேடு. அந்த விசுவாச நம்பிக்கை உனக்கு வீண் போகாது. அல்லேலூயா. அப்படி இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அவங்கள் மீண்டும் அப்போஸ்தலரோடு சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஆவில அனலாக்கப்பட்ட கூட்டத்தோடு இருக்கணும். மறுரூப பண்ணப்படுகிற ஜனத்தோடு நீ இருக்கணும். கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவார். இன்றும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற உங்க நம்பிக்கை வீண் போகாது. 3வது காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 19:6. அவர் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். கவனிங்க, சகைவு சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல அவன் வெளியே வந்துட்டான், சீக்கிரமா வெளியே வந்துட்டான். அவனுக்குள்ள என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் உன்னை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. உன் துக்கத்தை நீக்கி ஆண்டவர் உன்னை சந்தோஷப்படுத்துவார். லாசருவை பார்க்கிறோம், அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். பாருங்க, நீங்க 3ஆம் வசனம் வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்திலே ஏறினான். கவனிங்க, அவன் சகைவு பார்த்தானா இல்லையா? பார்த்தானா இல்லையா? அவன் முயற்சியில் பார்த்தானா இல்லையா? உங்களை தான் கேட்குறேன். பார்த்தானா? அவன் முயற்சியில் பார்த்தானா? அவன் முயற்சியில் பார்த்தானா? நீங்க 3ஆம் வசனத்தை பண்ணா காணக்கூடாமல், 3ஆம் வசனம். 4ஆம் வசனத்துல காட்டத்தி மரத்தில் ஏறினான், வகை தேடினான், பார்க்க விரும்பினான், ஆனா பார்க்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா உன் உள்ளத்துல நீ பார்க்கணும்னு நினைச்சினா ஆண்டவர் உன்கிட்ட வந்துருவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உன்னால பார்க்க முடியாது. ஆனா உன் உள்ளத்துல நான் பார்க்கணும், நான் ஆண்டவரை வீட்டுக்கு கொண்டு போகணும், நான் ஆண்டவரோடு இருக்கணும், உன் உள்ளத்துக்குள்ள இடம் கொடுத்தினா ஆண்டவரே வந்துடுவார். 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவன் பார்க்கல, 4ஆம் வசனத்தில் ஏறினான். அல்லேலூயா. ஆனால் பார்க்கல, ஆனால் இயேசுவே வந்துட்டார். ஏன்னா அவர் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். உன் இருதயத்தில் தான், நீ இருதயத்தில் உண்மையாய் தேடும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த இருதயத்தில் உனக்கு ஒரு சந்தோஷத்தை தரு. இன்னைக்கு நிறைய பேர் உதட்டில் தேடுறாங்க, இயேசுவேன்னு தேடுறாங்க, ஆனால் பார்க்க முடியல. ஆனால் சொல்லுவேன், இந்த மாதத்தில் உனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வரனா உன் இருதயத்தில் ஆண்டவரை தேடிப்பார். அல்லேலூயா. உன் இருதயத்திலிருந்து கூப்பிட்டு பாரு. எங்க இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் இயேசு தன் வீட்டை விட்டு வெளியே போய் இயேசுவை பார்க்கணும்னு நினைச்சான். ஆனால் அவன் இருதயத்தில் இயேசுவை பார்க்கணும்னு நினைச்சான். இயேசு அவன் இருக்கிற இடத்துக்கு வந்தார். இப்போ வந்துட்ட பிறகு இயேசுக்குள்ள அவனை என்ன பண்றான்? இயேசுவை அழைத்து கொண்டு போகிறான். இன்னைக்கு அன்பான சபையே, இந்த மாதத்தில் இயேசுவை நீ அதிகமாய் அழைக்க வேண்டும். நீ இயேசுவோடு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, 8ஆம் வசனம் வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். திரும்ப செலுத்துகிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வாலிபன், ஐஸ்வர்யமான வாலிபன், நீதிமான். அல்லேலூயா. நீதிமான் இயேசு கிட்ட வந்து நீதிமானா போனானா பாவியா போயிட்டானா? உங்களை தான் கேட்கிறேன். ஒரு நீதிமான் சிறு வயதிலே போதிக்கப்பட்டான், கற்பனைகள் ஒன்றும் என்ன பண்ணல, தவறாம செஞ்சான். இவன் நீதிமான வந்து பாவியா போனானா? உங்களை தான் கேட்கிறேன்.
நீதிமானாய் வாழ்ந்து இயேசுவிடத்தில் எப்படியா போயிட்டான் பரலோக ராஜ்யத்துக்கு தூரமாக போயிட்டான். ஆனால் இயேசுவிடத்துல பாவியா வந்தான். ஆனால் வீட்டுக்கு போகும்போது நீதிமானாய் போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எப்படி இருக்கிற, நீ எப்படி ஆண்டவருக்கு உன் இருதயத்தை கொடுக்கிற ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவன் இருதயத்திலிருந்து இயேசுவை தேடினான். அந்த வாலிபன், ஐஸ்வர்யமான வாலிபன் என்ன பண்ணல, உதட்டில் பாரம்பரியத்தில் ஆண்டவரை ஆராதிச்சான். ஆனால் இருதயத்தில் என்ன பண்ணல, ஆண்டவர் சொன்னார் உனக்கு விற்று தரித்திரு கொடுனார். கொடுத்தானா இல்லையா? கொடுத்தானா இல்லையா? எதுக்கியா இந்த காலை விலை கொடுத்தானா இல்லையான்னு கேட்குறீங்க. நாங்கள் கண்ணை முன்னா திறக்கிறதுக்கே கஷ்டையா. அல்லேலூயா. அந்த வாலிபன் விற்று கொடுத்தானா இல்லையா? ஆண்டவர் சொன்னாரு உனக்கு உண்டான விற்று நீ கொடுத்தாய் பரலோகத்தில் எப்படியா இருப்ப, ஐஸ்வர்யமான இருப்ப. அவன் என்ன பண்ணான், மனதில்லாம போயிட்டான். ஆனா சகை என்னமா பண்ணா, என்ன பண்ணா, தனக்குள்ளானதெல்லாம் கொடுத்துட்டான். அல்லேலூயா. பார்த்தான், எனக்கு இருந்த நாளத்தனையா இருந்ததை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த மாதத்துல நீ எதையும் பிடிச்சினே இருக்காத. அல்லேலூயா. எதையும் பிடிச்சுன்னு இயேசு நல்லா பிடிச்சிக்கோ. அல்லேலூயா. அவன் உள்ளத்தை இயேசு கொடுத்துட்டான் பாருங்க. ஆமே. நீ எதை எதிர்பார்த்து இருக்கிற அது உன் பின்னாடி வரப்போகுது. இந்த மாசம் உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவா. அல்லேலூயா. உன் இருதயத்தோடு கர்த்தரை நம்பிக்கையாரு. அல்லேலூயா. பாருங்க, அந்த வாலிபன் ரொம்ப மேன்மையா இருந்தான். என்னிடத்துல ஒரு குறை இருக்குதான்னு எதிர்பார்த்தான். அல்லேலூயா. ஆனா முழுசும் குறையோட போயிட்டான். ஆனா குறைவோடு அங்க இருக்கிற பரிசேயர்லாம் சொல்றாங்க, பாவிகளோடு கூட இயேசு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அவனை அற்பமாக எண்ணினார்கள். ஆனா இயேசு அவன் அற்பமா எண்ணல. அவன் முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், எனக்குள்ளதெல்லாம் நான் கொடுக்கிறேன், எனக்குள்ள இருக்கிறது வேணாயா, இயேசு வந்துட்டா நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருவேன். அல்லேலூயா. அவன் கண்ணு திறக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் கண்ணு திறக்கப்படலை. உனக்குள்ள இருக்கிறது வேணுமா, இயேசு வேணுமா கேட்டால் என்ன பண்ணுறோம், எனக்குள்ள இருக்கிறது தான் வேணும், இயேசுவை நான் எப்போ நான் ஆராதிச்சுக்கிறேன். இல்லை, ஆண்டவர் சொல்றாரு நான் தான் உனக்குள்ள வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து, நீங்கள் வாசியுங்கள் லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அல்லேலூயா. கவனிங்க, இங்கு தங்களை முழுவதுமாய் சீசர்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் இப்ப என்ன பண்றாங்க, ஆண்டவரே பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. நீ முழுவதும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீனா, பிசாசை பார்த்து அப்பால போ சாத்தான்னு சொன்னா பிசாசு என்ன பண்ணுவான், ஓடிடுவான். இயேசு உள்ள வந்துட்டாருன்னா உனக்கு அதிகாரம் வந்துடும், உனக்கு வல்லமை வந்துடும். உன் துக்கத்தை நீயே விரட்டலாம். ஆனா உனக்குள்ளதை வச்சுக்கின்னு இயேசுக்கு நீ கொஞ்சம் இடம் குத்தினா என்ன பண்ண முடியாது, பிசாசு உனக்கு கீழ்ப்படிய முடியாது. அல்லேலூயா. இங்கே பாருங்க, இங்கே சகைவு பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில அவன் வீட்டுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்குள்ள ரட்சிப்பு, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா வீட்டு ரட்சிப்புல இருக்குதா? பிரியமான சபையை, வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இருக்குதா? வீட்டுக்குள்ள கர்த்தருடைய சமூகம் இருக்கிறதா? கர்த்தருடைய ஆராதனை இருக்கிறதா? இல்ல உலக பிரகாரமான வாழ்க்கை இருக்கிறதா? ஒரு பாவியான மனுஷன் வீட்டுக்குள்ள ரட்சிப்பு இருக்குது. ஆனா இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு விசுவாசின்னு சொல்லுகிறோம். ஆனா என் வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் சத்தம் கேக்குதா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் வீட்டுக்குள்ள இருக்கிறதா? தேவன் என் வீட்டுக்குள்ள உலாவுகிறதுக்கு நான் இடம் கொடுக்கிறேனா? ஒருவேளை ஏலியை போல நான் கண்டுகொள்ளாம இருக்கிறேனா? சினிமா பாட்டு கண்டுகொள்ளாம இருக்கிறேனா? உலக பிரகாரமான காரியத்துக்கு நான் கண்டுகொள்ளாம இருக்கிறேனா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசி கொண்டு இருக்கிறார். அவன் வீட்டில இருந்து வெளியே வந்தான், சந்தோஷம் இல்லாம. ஆண்டவர் மீண்டும் அவன் வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த சந்தோஷத்தை அவன் வீட்டுக்கு கொடுத்தாரு. ஆமென். தாவீது அவன் ரட்சிப்பை இழந்தான். பத்சேபாள் இடத்துல போய் உற்சாகத்தமான ஆவி இழந்தான். இன்னைக்கு உன் ஆவி இழந்திருக்கிறாயா? உன் சந்தோஷத்தை இழந்திருக்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும்
இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை திரும்ப உனக்கு கொடுக்கிறார். இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கிற, நம்பிக்கையோடு வந்திருக்கிற, ஒருவேளை ஒரு சந்தோஷம் இல்லாம வந்திருக்கிற, நீ இயேசுவை உன் இருதயத்தோடு நீ பார்ப்பாயனால் நிச்சயமா கர்த்தர் உனக்கு கொடுக்க ஒரு பெரிய சந்தோஷத்தை, நீ எதிர்பார்க்கிற காரியத்தில் ஆண்டவர் உனக்கு சந்தோஷப்படுத்த போகிறார். நீ கடந்த மாதம் துக்கத்தில் இருந்தது போல, முறுத்து இருந்தது போல, நீ போராடினது போல இல்லாம ஆண்டவர் உன்னை சந்தோஷப்படுத்த போகிறார். உன்னை மகிழ்ச்சி நான் நிரப்ப போகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அன்றைக்கு கேராரிலே ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் விதைக்கும் போது அபிமெலேக்கு அவனுக்கு எதிராக பொறாமை கொண்டு மண்ணை தூவி அவனுக்கு எதிராக அவனுடைய காரியத்தில் எப்படியாவது ஒன்றுமில்லாமல் போகணும் என்று சொல்லி அவன் போராடி கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினாலே அந்த அபிமெலேக்கு சொன்னான், நிச்சயமா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் எவ்வளவு எதிராக, எவ்வளவு உன்னை தூஷித்தும் பொறாமை கொண்டு உனக்கு விரோதமாய் இருந்தும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ராபாலா தூரானா மாகாதரானா. ஆண்டவர் கேராரிலே ஈசாக்கோடு கூட இருந்தார். அவன் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தது. அவன் வெக்கப்பட்டு போகல, சத்துருக்கு முன்னாடி வெக்கப்பட்டு போகல. சத்துருவே சொன்னான், நிச்சயமா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் முடிவு பார்த்தீங்கன்னா சம்பூர்ணமா இருந்தது, ஆரம்ப அற்பமா இருந்தது. அந்த 26ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஒரு ஆபிரகாம் காலத்தில் உண்டான ஒரு பஞ்சம் உண்டானது என்று சொல்லப்பட்டது. ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பூர்ணமாக இருந்தது. அது சொன்னா, நீ எங்களை ஆசீர்வதித்து போ, ஆணையிட்டு போ, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உனக்கு ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார், உன் ஆவி அனலாக்குவார், உன்னை சந்தோஷப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார். எந்த பலவீனமோ வியாதியோ உன்னை எந்த மரணத்துக்கு ஏதுவாய் தொடுவதில்லை. உன் ஆவியை நீ அவிழ்த்து போடாத. இந்த மாதத்தில் இன்னும் ஆவில நிறைந்து கொண்டிரு. ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ ஆவியினால் ஜெபம் பண்ணி மன உறுதியோடு தேவன் வைத்திருக்கிற நன்மை நீ பெற்றுக்கொள்வாய். நீ சோர்ந்து போகாத. ஓ ராபாதாகதூரி நீ மக்கரபல. உன் சந்தோஷத்தை இழந்துராத. ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாவீது சொல்றான், திரும்ப எனக்கு தாங்க ஆண்டவரே. உனக்கு வருகிற சோர்வுல, சோதனையில, உன் நம்பிக்கையில நீ இழந்துராத. ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துராத. அந்த வாலிப ஐஸ்வர்யவான் ரட்சிப்பை இழந்தான். அண்ணா பாவியான மனுஷன் சகைவோ ரட்சிப்பை திரும்ப பெற்றுக்கொண்டான். இனி கர்த்தர் கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு, அந்த ஜீவனுள்ள வசனம் அவர் மேல நீ நம்பிக்கையா இருக்கும் போது அந்த வார்த்தை அனுப்பி ஆண்டவர் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு ஜெயத்தை தருவார், ஜெயத்தை தருவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு முடி உண்டு செருபாபேலே, நீ போட்ட அஸ்திபாரம் முடிந்து தீர்க்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். ஆவியானவர் உன்னோடு இருக்கிறாரு. மனுஷனுடைய புயம் விருதா, கர்த்தருடைய ஆவியோ உனக்குள்ள ஒரு விடுதலையும் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தரித்திரு. வைத்திருக்கிற வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாயாக.
உனக்கு தான் வைத்திருக்கிறார். நீ பெற்றுக்கொள்வது தான் வைத்திருக்கிறார். மனுஷர்கள் அசட்டை பண்ணலாம், ஆனால் ஆண்டவர் அதை அற்பமானதை உனக்கு சம்பூர்ணமாய் முடிக்க வல்லமை உள்ளவர். சம்பூர்ணமாய் முடிக்க வல்லமை உள்ளவர். ராகாதாரானா மகதுரினி மாக்கராபலாதார. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு உனக்கு சமாதானமாய் இருக்கும். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீ புலம்பலோடு வேதனையோடு நீ திரும்புகிறது இல்லை. கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் நம்முடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆரம்ப முதல் முடி வரைக்கும் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த மாதம் முழுவதுமாக இந்த வார்த்தையை நாங்கள் இன்னும் பிடித்து கொண்டு அதை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.